போலி இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் லோன் பெற்றுத் தருவதாக 6,67,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சென்னை வாலிபர்கள் 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கொடாத்தூரை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் லோன் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி அந்த நபர் தன்னுடைய ஆதார், பான் கார்டு, பேங்க் புக் ஆகியவற்றை வாட்ஸ்அப் மூலம் அவருக்கு அனுப்பியுள்ளார். பின் மர்ம நபர் ரூபாய் 54,000 இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால்தான் லோன் பெற முடியும் என தெரிவித்துள்ளார். அதை நம்பி ரூபாய் 54,000 இன்சூரன்ஸ் எடுத்தோம். மர்ம நபர் பல்வேறு காரணங்களை கூறி பணம் அனுப்பும்படி கூறியுள்ளார். இதே போன்று மர்ம நபருக்கு ரூபாய் 6,76,958 வரை அனுப்பியும் அவருக்கு எவ்வித லோன் கிடைக்கவில்லை. இது குறித்த புகாரின் பெயர்கள் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மூலம் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சென்னையை சேர்ந்த நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் கோபி கிருஷ்ணன், ஊழியர் சின்னராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் விசாரணையில் அவர்களிடம் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்வதும் அவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு போலியாக லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை உருவாக்கி பலரையும் லோன் பெற்று தருவதாக கூறி ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த ரூபாய் கார், 4 லேப்டாப், 13 மொபைல் போன்கள், வங்கி புத்தகம் மற்றும் ரூபாய் 1,31,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட கோபி கிருஷ்ணன், சின்னராஜ் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலூர் சிறை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு டிஜிபி அலுவலகத்தில் மனு கோரியுள்ள நிலையால் சமூக சேவகர் அசோக் ராஜா விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என டிஜிபியிடம் மனு அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்த அனுமதி கோரி புதுச்சேரி தாவேகவினர் நிர்வாகி புதியவன் தலைமையில் டிஜிபி அலுவலகத்தில் மனுமதி கடிதம் அளித்தனர். அந்த மனுவில் எங்கள் கழக தலைவர் விஜய் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சாலை மார்க்கமாக காலாப்பட்டில் தொடங்கி அஜந்தா சிக்னல், உப்பளம், வாட்டர் டேங்க், மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பெருமாம்பாக்கம், கனியக்கோவில் வழியாக வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது அப்பகுதியில் ஒலிபெருக்கியின் மூலமாக உரையாட உள்ளார். ஆகையால் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் சமூக சேவகர் அசோக் ராஜா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என டிஜிபி சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தின் பிரதான சாலைகள், ECR பகுதிகள் ஏற்கனவே அன்றாட போக்குவரத்து நெரிசலால் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரளும் ஒரு ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கினால் கரூரில் நிகழ்ந்தது போன்ற பேரழிவு புதுச்சேரியிலும் நிகழ வாய்ப்புள்ளது. மேலும் அவசர ஊர்திகள், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள், பொதுமக்களின் அன்றாட பயணம், மாணவர்கள், முதியோர், நோயாளிகள் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறு ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம். எனவே பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வரவிருக்கும் விஜய் புதுச்சேரி ரோடு ஷோ நிகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வை மாற்றாக முறையான ஏற்பாடுகளுடன் மைதானம் அல்லது மூடப்பட்ட இடத்தில் நடத்த அனுமதித்து பொது சாலைகளில் ரோட் ஷோ நடத்துவதை தவிர்க்குமாறு புதுச்சேரி காவல்துறை நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த 22ஆம் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கழுத்தில் காய்கறி மாலைகள் அணிந்து கொண்டு புதுவையில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மத்திய அரசு 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. புதிய தொழிற்சட்டங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதன் தொழிற்சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புதிய தொழிற்சட்டங்களை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள், முக்கிய விவசாயிகள் சங்கம் நாடு முழுவதும் இன்று புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த அழைப்பு விடுத்தன. இதன்படி புதுவை சுதேசிமில் அருகே அனைத்து தொழிற்சங்கங்கள், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு AATUC மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமை வகித்தார். AATUC கௌரவ தலைவர் அபிஷேகம், தலைமை மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா,
துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சேகர், செயலாளர் மூர்த்தி, CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் பதிவாணன், செயலாளர் மணிபாலன், INTUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன், ஜான் கம்யூனிஸ்ட் பாலசுப்ரமணியன், LPF அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் கலைவாணன், AICCTU பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், LLF செயலாளர் தங்க கதிர்வேல், NTLF பொதுச் செயலாளர் மகேந்திரன், ஐக்கிய விவசாயிகள் சங்கம் கீதாநாதன், அக்ரிமுருகன் உட்பட பல கலந்து கொண்டனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 நிர்ணயிக்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமலாக்க வேண்டும். புதுவையில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் உள்ள பாசிக், பாப்ஸ்கோ போன்ற அரசு சார்பு நிறுவனங்களை திறன்பட நடத்தி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது உட்பட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. போராட்டத்தில் பங்கேற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினர் வெங்காயம், வெண்டைக்காய், தக்காளி, கோவக்காய் உள்ளிட்ட 10 காய்கறி மாலைகளை அணிந்திருந்தனர். இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட மருதமலையார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் தனது தாயின் திருவுருவ சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். மருதமலை AKG சித்தார்த் அபிமன்யு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அப்பா பைத்திய சுவாமி கோவில் சிறப்பு வழிபாடு செய்தார். இச்சந்திப்பின் பொழுது தனது தாயாரின் திருவுருவ சிலையை திறந்து வைப்பதற்கான விழாவிற்கு வருகை தந்தார். சிலையை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமி மருதமலையார் அன்பு அழைப்பு விடுத்தார். முதலமைச்சருடனான சந்திப்பை தொடர்ந்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை மருதமலையார் நேரில் சந்தித்தார். அப்போது தனது புதிய பதவி குறித்து தெரிவித்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார். மேலும் புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாரை நேரில் சந்தித்தார். தனது புதிய பொறுப்பிற்காக வாழ்த்துக்களை பெற்றார். இந்த சந்திப்புகளின் போது லோகேஷ் அபிமன்யுவுடன் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷநாதர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசியல் அமைப்பு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷநாதர் அரசியலமைப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இதேபோல் கடற்கரை சாலையில் உள்ள புதுச்சேரி தலைமை செயலகத்தில் இந்திய அரசியலமைப்பு நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி தலைமை செயலர் சரத் சௌகான் இந்திய அரசியலமைப்பு முகவரியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் விக்ராந்த் ராஜா முகவரியை தொழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் இந்த தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். தொடர்ந்து கட்சி பணியாற்றி வந்த நிலையால் கடந்த சில நாட்களுக்கு முன் திடீரென அதிமுகவில் இருந்து விலகுவதாக பாஸ்கர் அறிவித்தார். கட்சியில் அவர் வகித்த மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக தெரிவித்தார். அதன் பின்னர் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோர்ணாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அத்துடன் மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்தார். இதனால் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது. இந்த சூழ்நிலைகள் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களுடன் நூவடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டார். பின்னர் அவரின் முடிவுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர். கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். யுனைடெட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் பீஸ் யூனிவர்சிட்டி பட்டம் லலிதப்பு பாஜக பிரமுகர் கண்ணதாசனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் கண்ணதாசன் சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணி செய்து வருகின்றார்.
குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவிற்கு தனது சொந்த வருமானத்திலிருந்து சிறிது நிதியை ஒதுக்கி செலவு செய்து வருகின்றார். அதேபோல் தனது 18 வயதிலிருந்து இதுவரை 102 முறை இரத்த தானம் செய்துள்ளார். இவரின் மக்கள் சேவையை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் NGO சங்கம் சார்பில் பட்டம் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதனை ஏற்ற யுனைடெட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் பீஸ் யூனிவர்சிட்டி கண்ணதாசனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்த பட்டமளிப்பு விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பிரின்ஸ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழக வேந்தர்கள் பங்கேற்ற கண்ணதாசனுக்கு பட்டம் வழங்கி அவரின் மனிதநேய சேவை தொடர பாராட்டினர். மேலும் தேசிய அளவில் விருது பெற பரிந்துரைப்பதாகவும் உறுதியளித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிகள் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள கள்ளுக்கடை மேடு முதல் புதுக்குப்பம் வரையிலான சாலையை 22,72,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணி நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள கந்தேஸ்வரர் நகர் மற்றும் அண்ணாமலை நகருக்கு ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைத்தல் மற்றும் மணவெளி பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச அவென்யூவிற்கு 27,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணி ஆகிய பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்ட பணிகளை துவக்கி வைத்தார். நோனாங்குப்பம் கள்ளுக்கடை மேடு பகுதியில் சாலை அமைக்க வேண்டும் என்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றி தந்த சட்டப்பேரவை தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமாரன் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பார்வையற்ற மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின் பெயர்கள் புதுச்சேரி பாஜக ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் டாக்டர் சாய் சுதாகர் தலைநகர் டெல்லியில் இந்திய கிரிக்கெட் அணியை நேரில் சந்தித்த புதுச்சேரி பாஜக சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். பார்வையற்ற மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வரலாற்றில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இந்த பெருமைக்குரிய வெற்றியை முன்னிட்ட புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின் பெயரில் புதுச்சேரி பாஜக ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் டாக்டர் சாய் சுதாகர் என்றார் தலைநகர் டெல்லியில் இந்திய கிரிக்கெட் அணியை நேரில் சந்தித்தார். புதுச்சேரி பாஜக சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்திய அணியின் சேர்மன் டாக்டர் மகண்டஷ் அணியினரையும் புதுச்சேரிக்கு வருகை புரியார். டாக்டர் சாய் சுதாகர் அழைப்பு விடுத்தார். இந்நிகழ்வில் பெங்களூரின் சமூக சேவகர் அருண் ராம் பிரசாத் கலந்து கொண்டார். இந்திய அணியின் இந்த வரலாற்று வெற்றி இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். கோட்டுக்குப்பம் அருகே மேய்ச்சலுக்காக விடப்பட்ட ஆட்டினை கடித்து குதறிய திருநாய்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலும் தெரு நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் கால்நடைகளை திருநாய்கள் அடிக்கடி கடித்து குதறும் கொடூர சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பர்கத் நகர் 6வது குறுக்கு தெருவில் கும்பலாக மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை 2 திருநாய்கள் துரத்தி சென்றன. அதில் ஒரு ஆட்டை நாய்கள் கொடூரமாக கடித்து குதறி சாலையில் இழுத்து சென்றன. இதனை பார்த்து பொதுமக்கள் நாய்களை விரட்டி ஆட்டினை காப்பாற்றினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த CCTV காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் பகத் நகர் பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சுற்றித் திரியும் திருநாய்களால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தெருக்களில் நடந்து செல்வதற்கும் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே திருநாய்கள் பிடிக்க கோட்டக்குப்பம் நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசு மருத்துவமனைகள் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி தனது மனைவியுடன் உடல் தானம் வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்தநாளை கொண்டாட உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனையால் இளைஞரணி செயலாளர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் அவரது துணைவியார் கவிதா ஆகியோர் இன்று உடல் தனம் செய்தனர். இந்நிகழ்வில் ஜோதி, தட்சிணாமூர்த்தி, ராஜாராம், ரமேஷ் என்கிற முரளி, சிவா, ஸ்டாலின், ரகு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளியில் நடைபெற்ற பரதநாட்டியம் அரங்கேற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் உறைவிட பள்ளியின் 16ஆம் ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்று மற்றும் சலங்கை பூஜை விழா ஜிப்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஆதித்யா பள்ளியின் நிறுவனர் அன்னை விஜயலட்சுமி நினைவாக கொண்டாடப்பட்ட விழாவில் புதுச்சேரி ஆதித்யா பள்ளியில் பயிலும் ஹேமா ஸ்ரீ வைஷ்ணவி, கயல் வளர்மதி, சாதனா, மிதுலா, சாக்ஷிதா, சாரிகா ஸ்ரீ ஆகிய 7 மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் ஸ்ரீ ஜனனி, அகஸ்தியா, அக்ஷிதா, சென்னியா, மகிஷினி, அக்ஷயா, கௌசிகா, தயாஷினி, சாதனா ஸ்ரீ காவ்யா, தக்ஷினி, கிருத்திகா, ஒச்சமால், கேஷிகா, நந்தனா, ஜோலிதா, மதுமிதா ஆகிய 15 மாணவிகளின் சலங்கை பூஜை நிகழ்ச்சி புஷ்பாஞ்சலியில் தொடங்கி அலாரிப்பூ, ஜதீஸ்வரம், வர்ணம், பதம், கீர்த்தனை, தில்லானா வரிசை பரதக்கலை நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். விழாவில் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளர் அசோக் ஆனந்த், வித்யா நாராயணா அறக்கட்டளை நிறுவனர் அநாத்து பூனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜையில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கும் இந்திய தேசிய அளவில் நடைபெற்ற ஜாகிருதி போட்டி தேசிய அளவில் வெற்றி பெற்ற ஆதித்யா நடன குழு மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினர். ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26 இன்று கொண்டாடப்பட்டது. இன்று நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினம். தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்கம் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டார் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெஹி, டாக்டர் வினோத் குமார் சஹா, துணை இயக்குனர் ரக்ஷா பாஷியம், SC/ST கிரிவன்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹவா சிங் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய அரசியல் சாசன தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியல் சாசன சட்டம் கடந்த 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நாள் அரசியல் சாசன சட்டம் தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பின்மை உள்ளிட்ட உரிய விழுமியங்களை கொண்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்த அதனை வடித்து தந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் விரும்பியபடி நமது நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல அரசியலமைப்பு நாளில் உறுதியேற்றுக் கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக புதுச்சேரி தலைமை கட்சி அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் தெய்வப்பொழிலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா, தமிழழகன், ஆதவன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் உட்பட மாநில நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொகுதி செயலாளர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் பெயரிலேயே உரிமம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி பெரிய மார்க்கெட் அடிகாசு சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட், குபேரங்காடி, அடிகாசு சங்கம், பூக்கடை, மீன் வியாபாரிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவை கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மறைந்த மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
தொடர்ந்து பெரிய மார்க்கெட் அடிகாசு சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி கௌரவ தலைவராக சுப்பிரமணி, செயல் தலைவராக சேது செல்வம், தலைவராக தயாளன், செயலாளராக செல்வகுமார், பாலா மற்றும் பொருளாளர் துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பெரிய மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதைகள் மக்கள் வழுக்கிவிடும் நிலையில் இருந்து வருகிறது. இதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். மின் விளக்குகள் சரி செய்யப்பட வேண்டும். மார்க்கெட் வரும் மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாடகை உயர்த்தி முடிவை கைவிட வேண்டும். மார்க்கெட்டில் கடை வைத்துள்ளவர்களுக்கு அவர்களின் பெயரில் உரிமம் வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விளையாட்படை தொகுதிகள் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விளையாட்படை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்த சாலை பகுதியான புது தெரு, காமராஜர் வீதி போன்ற விதிகள் மிகவும் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. எனவும் இரு சாலைகளிலும் புதிய சாலையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் புது தெரு மற்றும் காமராஜர் வீதியில் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 46,18,000 ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை விளையாட்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு குப்புசாமி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மென்துறை இளைநிலை பொறியாளர் குமார், பொதுப்பணித்துறை பொது சுகாதாரம் குடிநீர் வழங்கல் பிரிவு இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளைநிலை பொறியாளர் மிருத்யுஜியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், விளையாட்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் ஊர் முக்கியஸ்தவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.